வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி உடம்பு மந்தமாக இருக்குது, பசி இல்லை அப்படின்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ மந்தத்தன்மையை போக்கும், நல்ல பசியை தூண்டி விடும். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகா ஒரு 6-7 மிளகா போட்டுக்கோங்க. புளி ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல பசியை தூண்டு வந்தது. இஞ்சியே உடம்புல உள்ள வாயுவெல்லாம் நம்ம களைச்சி விட்ரும். நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு தேங்காய் ஒரு 2 தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 சில்லு போல் அதையும் இதோட நல்லா பரட்டி விட்டுருங்க. தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 2 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி மல்லியும் இதில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு தண்ணி விடும். நல்லா வதங்கி வச்சுருக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி குச்சி குச்சியாக நிற்கும். அந்த ஸ்டேஜுக்கு இலையெல்லாம் சுருங்குற அளவுக்கு வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு அது வதங்கினா போதும், கரெக்டாக இருக்கும். ஆனால் நல்ல பசியை தூண்டும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது துவையலாகவும் சாப்பிட்லாம், சட்னியாகவும் சாப்பிட்லாம். நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சாலும் டேஸ்ட்டு மாறும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு இதை தாளிக்கலாம் வேண்டாம், அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இந்த உளுந்த பருப்புலாம் போட்டுக்கனால கொஞ்சம் குறைன்னு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.